Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கழக பொதுச் செயலாளரின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆள் உயர ஆப்பிள் மாலை அணிவித்து வாழ்த்து. புத்தாண்டின் முதல் 12 மணி நேரத்தில் 2 கொலைகள் குறித்தும் ஒரு கூட்டு பாலியல் வன்முறை குறித்தும் 4 இடங்களில் கஞ்சா மற்றும் மெத் புழக்கம் குறித்தும் செய்திகள் வெளியாகி அதிர்ச்சி. ஆண்டுகள் மாறினாலும் திராவிட மாடல் ஆட்சி மாறும் வரை கொலை, பாலியல் வன்கொடுமை, போதைப் புழக்கம் ஆகியவற்றில் இருந்து விடிவு காலம் பிறக்காது என மக்கள் வேதனை. சென்னை மெரினா கடற்கரையில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்ற மக்கள். புத்தாண்டையொட்டி தமிழகமெங்கும் கோலாகல கொண்டாட்டம். கடந்த ஆண்டில் பல துன்பங்களை சந்தித்த நிலையில் புத்தாண்டு புத்துணர்வை தரும் ஆண்டாக அமைய வேண்டுமென எதிர்பார்க்கும் மக்கள். 2024 வந்துட்டு நிறைய பீப்புள் வந்துட்டு ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே 2025 வந்துட்டு ஒரு நல்ல வழி கொடுக்கும் நாங்கள் நினைக்கிறோம். 2024 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறையா விலைவாசி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை செஞ்சுருக்கோம். மழை இதெல்லாம் 2025 நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான காலநிலையை அனுபவித்தும் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி தேனி சுருளி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. புத்தாண்டை ஒட்டி தமிழகமெங்கும் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள். அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை தரிசித்த பக்தர்கள். புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை சாந்தோம் புனித தோமையார் திருத்தலத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை. கோவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது காவலரின் கண்முன்னே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட இளைஞர்கள். இளைஞர்களின் அலப்பறையை கட்டுப்படுத்த முடியாமல் காவலர் திணறியதை பார்த்த மக்கள் புத்தாண்டின் தொடக்கமே இப்படியா என வேதனை. புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி நோக்கி படையெடுத்த சுற்றுலா பயணிகள். ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை பார்க்க ஆவலுடன் காத்திருந்த நிலையில் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு. பிற இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் வான வேடிக்கையுடன் புத்தாண்டு கொண்டாட்டம். வண்ண விளக்குகளால் மிளிர்ந்த தலைநகர் கொழும்பு.
திமுகவைச் சேர்ந்த காமுகன் ஞானசேகரின் கைபேசியில் 27 பெண்களின் வீடியோ ஆதாரங்கள் இருந்ததாகவும் 13 முக்கிய நபர்களுடன் தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருந்ததாகவும் தகவல். எஃப்ஐஆரை லீக் ஆனதை போல் காமுகன் ஞானசேகரின் வாட்ஸ்அப் சாட், கால் ரெக்கார்டு உள்ளிட்டவற்றை வெளியிட்டு அவனுடன் தொடர்பில் இருந்தவர்களை அம்பலப்படுத்துமா திராவிட மாடல் என மாணவர்கள் சரமாரி கேள்வி. ராமநாதபுரம் அடுத்த புத்தேந்தல் பகுதியில் 40 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மதுபோதை ஆசாமிகள். தமிழகமெங்கும் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பெண்கள் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சோளக்காட்டில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. திம்மாபுரம் பகுதியைச் சேர்ந்த டீ கடைக்காரர் உட்பட 2 விசாரணை. சென்னை பூக்கடையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 13 வயது சிறுமி பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அரும்பாக்கத்தில் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருளான 38 கிலோ சூடோபெட்டனிருடன் 3 பேர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். திராவிட மாடல் கூட்டம் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை தடுக்கவே முடியாது என பொதுமக்கள் காட்டம். கோவையில் புத்தாண்டை ஒட்டி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களுக்கு விற்பனை செய்ய கொண்டுவரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பிடிபட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் தமிழகத்தில் கஞ்சா சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் வேதனை. சென்னை நீலாங்கரை பகுதியில் மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் பிடிபட்டது. தமிழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் விதவிதமான போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை போரூர் அருகே ஜெயின் கோவிலில் சிலையில் இருந்த 20 சவரன் தங்க நெற்றிப்பட்டை மாயம். திறனற்ற திமுக ஆட்சியில் கோவில் சிலைகளில் அணியும் அணிகலன்கள் கூட பாதுகாப்பாக இருப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே மதுபோதையில் இருந்த 3 சிறுவர்கள் கூலி தொழிலாளியை குத்தி கொலை செய்ததால் பரபரப்பு. ஆண்டுகள் மாறினாலும் ஆட்சி மாறும் வரை கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் மாறாது என மக்கள் விமர்சனம். சென்னை காசிமேட்டில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த மதுபோதை ஆசாமிகள். புத்தாண்டின் முதல் நாளிலேயே போதை ஆசாமிகளின் அட்டூழியம் தொடங்கியிருப்பதால் சென்னை மக்கள் கலக்கம். சென்னையில் அதிவேகமாக மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வடமாநில தொழிலாளி நிலை தடுமாறி விழுந்து பலி. முன்னே சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது நேர்ந்த விபரீதம். துபாயில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி சிகரெட்டுகள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச கடத்தல்காரர்களின் புகலிடமாக தமிழகம் மாறியிருப்பதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான நிலநடுக்கம். 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் வீட்டை விட்டு வெளியேறிய பொதுமக்கள். விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களால் கான்கிரீட் காடாக சென்னை நகரம் மாறிவிட்டது என்றும் அதனால் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பை சந்திப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. சட்டவிரோத கட்டுமானங்கள் மீது அதிகாரிகள் துவக்க நிலையிலேயே தகுந்த நடவடிக்கை எடுப்பது இல்லை எனவும் காட்டும். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 7,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. புத்தாண்டு பரிசா என மாநில அரசுக்கு வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி. இந்த அரசாங்கம் திரும்ப பெறணும். இதனால ஏழை எளிய மக்கள் தான் பாதிப்பாங்க. எல்லாம் பெட்ரோல் டீசல் விலை ஏறினாவே எல்லாமே ஏறிடும். எல்லா விலையுமே ஏறிடும். எல்லா பொருளும் காய்கறியில இருந்து எல்லாமே விலை ஏறிடும். அப்ப லாரி தொழிலாளர் லாரியில அந்த விலையேற்றம் என்பது ஏற்படும். லாரி வாடகை ஏறும். அப்ப இப்படி கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு விலையும் ஏறும்போது அது மக்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. இது அரசாங்கம் கொஞ்சம் கூட யோசிக்கதான் என்னன்றது தெரியல. ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. 2021 முதல் 2024 மார்ச் நிதியாண்டு வரை நாடு முழுவதும் சைபர் மோசடி தொடர்பாக 20 லட்சத்திற்கும் அதிகமான புகார்கள் வந்துள்ளதாக மைனாரிட்டி பாஜக அரசின் மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 14,570 கோடி ரூபாயை மக்கள் இழந்துள்ள நிலையில் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அறிக்கை விட்டு என்ன பயன் என மக்கள் கேள்வி. மகாராஷ்டிர மாநிலம் ராய்காட்டில் உள்ள ரெவ்தண்டா கடற்கரையில் மணலில் சிக்கிக்கொண்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார். சிக்கிக்கொண்ட காரை மாட்டு வண்டியை வைத்து இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்கள் ஜனவரி 7ஆம் தேதி ஒருங்கிணைக்கப்படும் என தகவல். செயற்கைக்கோள்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை 3 நாடுகள் மட்டுமே வைத்திருந்த நிலையில் அதை தற்போது இந்தியாவும் செயல்படுத்த உள்ளது. புத்தாண்டில் மகாராஷ்டிர அரசியலில் ஏற்பட்ட புது குழப்பத்தால் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. துணை முதல்வர்களான ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு அடம் பிடிப்பதால் ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல். டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிப்பதால் திணறும் மைனாரிட்டி பாஜக. மைனாரிட்டி பாஜகவின் கூட்டணியில் உள்ள 3 முக்கிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமென நெருக்கடி கொடுப்பதாக தகவல். கடைகளில் பயன்படுத்தப்படும் வர்த்தக உபயோகத்திற்கான 19 கிலோ கொண்ட சிலிண்டர் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. புத்தாண்டில் அஜித் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த விடாமுயற்சி படக்குழு. விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகாது என அறிவிக்கப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றம். அமீர் கானின் மகன் ஜுனைத் கானுக்கு ஜோடியாக நடிக்க இருக்கும் சாய் பல்லவி. அமீர் கான் தயாரிப்பில் உருவாக இருக்கும் இந்த திரைப்படத்தை சுனில் பாண்டே இயக்க உள்ளார். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் மகளிருக்கான தகுதி சுற்றில் கால் இறுதி சுற்றுக்கு முன்னேறி அசத்திய இந்திய கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. ஓபன் பிரிவு தகுதி சுற்றில் உலகின் முதல் நிலை வீரராக நார்வேயின் மேக்னல் கால்சன் கால் இறுதிக்கு முன்னேற்றம். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் குறைந்த வயதில் 150 ரன்கள் விளாசி மும்பை வீரர் ஆயுஷ் மாத்ரே சாதனை. விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் நாகாலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 11 பவுண்டரி 15 சிக்சர்களை விளாசி அசத்தல். 2025ஆம் ஆண்டில் டெஸ்லா மற்றும் ஃபோர்டு நிறுவனங்கள் புதிய கார்களை அறிமுகம் செய்கிறது. மாருதி சுசுகி மற்றும் ஹுண்டாய் நிறுவனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்ய உள்ளது.